மக்கள் பெரும்பாலானவங்கள் சொன்னது என்னன்னா, சிங்கத்த பார்த்து பயப்படுவேன், பாம்பு பார்த்து பயப்படுவேன். அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. மோஸ்ட் பீப்பிள் இன் த வேர்ல்ட் ஆர் அஃப்ரைட் ஆஃப் கிவிங் எ ஸ்பீச். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம புக்ஸ் இன் தமிழ்ல ஆர்ட் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு காலத்துல இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங், ஸ்பீச் கொடுக்கறது, ஒரு பெரிய மேடையில பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியலோட சம்மந்தப்பட்ட மக்களை ஈர்க்கிறதுக்கு க்ரௌட் புல்லிங்காக நீங்க ஒரு ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணணும், ஒரு சோஷியல் சேஞ்சை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மாதிரியானவங்க மட்டும் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்க ஒரு கார்ப்பரேட்ல ஒர்க் பண்றீங்க, இல்லை ஒரு எனி ஆஃபீஸில் நீங்க ஒர்க் பண்றீங்க, எஸ்பெஷலி ஒரு நாலேஜ் பேஸ்டு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு உங்களோட ஒர்க்கை பற்றி, உங்களோட ரீசர்ச் பற்றி, நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் பற்றி ஒரு ஒரு ஸ்பீச் கொடுக்க வேண்டிய நெசசிட்டி எல்லாருக்குமே இருக்குது. ஈவன் அது ஒரு 20-30 பீப்புள் இருக்கிற ஒரு ஸ்மால் டீமாக இருந்தால் கூட தட் இஸ் குவைட் அ லாட் ஆஃப் ஆடியன்ஸ் இல்லையா? ஸோ தட் இஸ் நர்வ் ரேக்கிங். அதனால இதை எப்படி நாம் பெட்டராக பண்ணலாம், இதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி நாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். இதில் எந்த கிமிக்ஸ் பற்றியும் நான் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் வந்து ஒரு சூப்பர் வாய்ஸ் உங்களுக்கு இருக்கணும், மொனாட்டனி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், உங்களை பார்த்தோன்னே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ மொனோட்டோனில் பேசி பெரிய ஆளானவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரிலீஜியஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோனோட்டோனில் தான் பேசுவாங்க. நம்ம ஊர்ல கூட தென்கட்சி சுவாமிநாதன் ஒருத்தர் இருந்தாரு. அவரோட முகத்தையே மக்கள் பார்த்ததில்ல. அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாருன்னு தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது. ஆனா அவருக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருந்தது. அவர் ரொம்ப மோனோடோன்ல தான் பேசுவாரு. சின்ன சின்ன கதைகளை தான் சொல்லுவாரு. ஹி ஆல்சோ பிகேம் சூப்பர் ஹிட். அதே மாதிரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பராக் ஒபாமா கூட கொஞ்சம் மோனோடோனலாக தான் பேசுவாரு. ஹி பிகேம் அ சூப்பர் ஹிட் ஸ்பீக்கர். தலாய் லாமா அப்படிதான் பேசுவாரு. நித்யானந்தா கூட அப்படிதான் பேசுவாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால இது எல்லாமே ஒரு கிமிக் தான். நீங்க இப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தா தான் நீங்க வந்து சூப்பர் ஹிட் ஆக முடியும், அப்படி பேசணும், உங்க குரல் அப்படியே சூப்பரா இருக்கணும். இன்ஃபேக்ட் டேல் கார்னிகி கூட அவரோட ஆர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங்ல வந்து உங்க ஹெல்த் வந்து ரொம்ப அப்ராப்ரியேட்டா இருக்கணும், ஒரு பாஸ்கெட் பால் பிளேயருக்கு இணையா இருக்கணும், அப்படி உங்க குரல் வந்து எதிரொலிக்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பெரியாரோட ஸ்பீச்லாம் கேட்டிருக்கீங்களா? ரொம்ப நார்மலாக தான் இருக்கும் அவரோட குரல். த கான்டென்ட் ஸ்போக் த மோஸ்ட். அவர் என்ன சொன்னாருங்கிறது தான் அங்கே முக்கியமாக இருந்தது. தென்கட்சி சுவாமிநாதன் விஷயத்துலையும் கூட அதே மாதிரி தான். நான் விதவிதமான எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். எனி கான்டென்ட், நீங்கள் உங்கள் கான்டென்ட் அப்படிங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸோட உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் முக்கியமே ஒழிய, இந்த சப்ஜெக்டை பேசினா நீங்கள் சூப்பர் ஹிட் ஆகிடலாம், இந்த மாதிரி பேசினா நீங்கள் சூப்பர் ஹிட் ஆகிடலாம், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு அதெல்லாமே சுத்த கிமிக். அதெல்லாமே தேவை. ஸோ உலகம் பூராவும் இருக்கிற மக்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயம் பொறுத்துற விஷயம் என்ன, வாட் ஆர் யூ மோஸ்ட் அஃப்ரைட் ஆஃப் அப்படின்னு உலகம் பூராவும் சர்வே எடுத்தப்ப மக்கள் பெரும்பாலானவங்க சொன்னது என்னன்னா, சிங்கத்தை பார்த்து பயப்படுவேன், பாம்பு பார்த்து பயப்படுவேன், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. மோஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்ட் ஆர் அஃப்ரைட் ஆஃப் கிவிங் எ ஸ்பீச். ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நர்வ் ராக்கிங்கான விஷயமா இருக்கு. பிகாஸ் பீப்புள் ஆர், நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரு சோஷியல் அனிமல்ஸ் இல்லையா? நம்ம எல்லாரோடையும் கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம விரும்புகிறோம். அது நம்மளோட சர்வைவலுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பப்ளிக்காக போய் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி நம்ம சொல்கிற விஷயம் பிடிக்காம நம்மளை எல்லாரும் ரெடிக்யூல் பண்ணி ஒரு ஆஸ்ட்ரசைஸ் பண்ணி அவுட்காஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் மனிதனுடைய ஆழ் மனதிலேயே நம்மளுடைய எவல்யூஷன்னாலேயே பதிய வைக்கப்பட்டிருக்கு போல. ஸோ அந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து லைவ் ஆடியன்ஸ் கூட பேசுறது இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்த மாதிரி வீடியோவில் பேசுறது. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா, லைவ் ஆடியன்ஸ் கூட பேசுறது கூட கொஞ்சம் ஈஸி தான். இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன தப்புக்கும் நம்ம வந்து வி வாண்ட் டு ரீஷூட் ரெக்கார்ட் அதெல்லாம் பண்ணிட்டு பெரிய தலைவலியாக இருக்கும். பட் இப்போ லைவ் ஆடியன்ஸோட பேசி நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். So as I said, public speaking is an art. ஸோ ஆர்ட்னு வரும்பொழுதே உங்களுக்கு நேச்சுரலாக கொஞ்சம் அந்த விஷயம் அந்த இது இருந்தது, இன்க்ளினேஷன் இருந்ததுன்னா இட் இஸ் ஈஸி. இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்படி தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஸோ எல்லாருமே ஒரு சூப்பர் ஹிட் பப்ளிக் ஸ்பீக்கர்ஸாக ஆகணும்னு அவசியம் இல்லை. அண்டு நீங்கள் உங்களோட மெசேஜை வந்து பேச்சால் மட்டும்தான் சொல்ல முடியும்னு ஒன்றும் இல்லை. எழுத்தால் சொல்லலாம், ஓவியத்தால் சொல்லலாம், படங்களால் சொல்லலாம், பாட்டால் சொல்லலாம்னு பல வித மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ இஃப் யூ காட் அ மெசேஜ், தெர் ஆர் சோ மெனி
மீடியம் த்ரூ விச் யூ கேன் கிவ் இட் டு த சொசைட்டி. ஸோ அதனால் பேச்சு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஆர்ட்னு சொல்லும் பொழுதே முக்கியமான முதல் விஷயம் ப்ராக்டிஸ். பாட்டாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எனிதிங். நீங்கள் ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி போய் அதை ரொம்ப கூலாக ஒருத்தர் பாடுறாங்க, ஒரு எனி பெரிய சிங்கர் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும், இல்லை மைக்கேல் ஜாக்சனாக இருக்கட்டும், எம்எஸ் சுப்புலட்சுமி, எல்லா காலத்துலேயுமே ரொம்ப கூலாக இருக்கும். அவங்க பாடும் பொழுது ரொம்ப அனாயாசமாக பாடுறாங்களே அப்படின்னு. ஏன் அவங்களால இவ்வளோ கூலாக ஸ்டேஜில் பாட முடியுது அப்படின்னா, அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி அவங்க அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. டான்ஸும் அதே மாதிரி தான். ஸோ எந்த ஆர்ட் ஃபார்மாக இருந்தாலும் இட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸ்பீச்சும் அதே மாதிரி தான். ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ், அதுதான் முதல் விஷயம். எஸ்பெஷலி அது உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்பீச். இதுதான் நீங்கள் முதல் டைம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்லுவேன், ஒரு 100 வாட்டியாவது அதை ரிஹர்சல் பண்ணாமல், அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்காம ஸ்டேஜுக்கு போகாதீங்க. அட்லீஸ்ட் 100 டைம்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியல் ஒரு பட்டிங் ஸ்பீக்கர் அப்படின்னா ஒரு 100 டைம்ஸ் ஆகுது நீங்கள் ரிஹர்ஸ் பண்ணிட்டு தான் ஸ்டேஜுக்கு போகணும். அடுத்த விஷயம், நம்ம ஒரு வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பொழுது அது மக்களுக்கு போய் சேர்றது அப்படிங்கிறத தாண்டி அந்த வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அதனால நீங்கள் பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னாலே நிறைய அந்த வாய் விட்டு படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. டெய்லி ஒரு ஆர்டிக்கிள் எடுத்து, ஏதோ ஒரு ஆர்டிக்கிள் இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் ஒரு ஆர்டிக்கிள் எடுத்து வாய் விட்டு படித்து பழகுங்க. தமிழ்னா தமிழில், இல்லை நீங்கள் இங்கிலீஷில் ஸ்பீச் கொடுக்க போகிறீங்கன்னா ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் இன் இங்கிலீஷ். அதே மாதிரி ஒரு இம்ப்ராம்ப்டோ ஸ்பீச் கொடுக்குறவங்க தான் பெரிய அறிவாளிங்கெல்லாம் அப்படி ஒரு டாபிக் கொடுத்த உடனே அப்படியே பேசிடுவாங்க. அதனால் நம்மளும் அறிவாளியாக இருந்தால் முதல்ல எடுத்த உடனே அப்படி பேசிட்டோம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இட்ஸ் அன் ஆர்ட். நீங்கள் எப்படி ஒரு பாட்டை அப்படியே பாடிட முடியாதோ, நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி முதல் ஃபியூ ஸ்பீச்சஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதி வச்சுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு கண்ணாடி முன்னாடியோ பாத்ரூம்லேயோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றவங்க முன்னாடியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் எப்படி எனன்சியேட் பண்ணுறீங்க, உங்களோட டோனல் குவாலிட்டி எப்படி இருக்குது, நீங்கள் எங்கே ஜோக் சொல்கிறீங்க, அந்த ஜோக்குக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாய்ஸை நீங்கள் மாற்றிக்கிறீங்களா, அதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராக்டிஸோட முதல் நோக்கம் என்னன்னா, பயம் போய் இந்த ஸ்பீச், இதோட ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு சவுண்டும் உங்களுக்குள்ள அப்படியே இறங்கி இட் ஷுட் பிகம் யூ. அதுதான் முக்கியம். ஸோ நான் மோனோடோனல் குவாலிட்டிலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி நீங்கள் ஏங்க அதையே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். Because are you comfortable with that tonal quality? That is more important. Audience, when you are comfortable, உங்களை பிடிக்கிற ஆடியன்ஸ் உங்களோட கண்டிப்பாக கனெக்ட் ஆவாங்க. சில பேர் கட்டாயம் உங்களை ரெடிக்யூல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பீச்சை 100 பேர் கேட்குறாங்கன்னா 90 பேர் கை தட்டினாலும் 10 பேர் அதை கிரிட்டிசைஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. பி ரெடி ஃபார் இட். அது இருக்கவே கூடாது. எல்லாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ணோன்னா உலகத்தில் அந்த மாதிரி ஒன்று நடக்கவே நடக்காது. ஸோ பி ரெடி ஃபார் இட், எக்ஸ்பெக்ட் இட் அண்ட் அக்செப்ட் இட். முதல் ஃபியூ ஸ்பீச்சஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் கொடுக்கணும். உங்களோட ஸ்டேஜ் ஃபியர் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஜில் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த இம்ப்ராம்ப்டோ ஸ்பீச் அப்படிங்கிற இடத்துக்குலாம் நீங்கள் நகர முடியும். எகெயின், இம்ப்ராம்ப்டோ ஸ்பீச் நீங்கள் கொடுக்கணுன்னா அதுக்கு உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கணும். ஸோ கண்டென்ட் இருக்கணும்னா நீங்கள் ஒரு ஒரேஷியஸ் ரீடராக இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு விஷயங்களை சேகரிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறீங்க, புக்ஸ் படிக்கிறது, ஆடியோ புக்ஸ் கேட்குறது, இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது, மற்றவங்களோட ஸ்பீச்சஸ் கேட்குறது, இந்த மாதிரி எவ்வளோ அளவுக்கு நீங்கள் விஷயங்களை சேகரிக்கக்கூடிய ஆளாக இருக்கிறீங்களோ, எவ்வளோ அளவுக்கு உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கோ, அப்போ தான் உங்களால் இம்ப்ராம்ப்டோ ஸ்பீச்சஸ் கொடுக்க முடியும். ஸோ இம்ப்ராம்ப்டோ ஸ்பீச் கொடுத்தாதான் நீங்கள் நல்ல ஸ்பீக்கர்னு கிடையாது. சில பேர் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ராம்ப்டோவாக அப்படியே அன்ப்ரிப்பேர்டாக பேசணும், கூலாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க நிச்சயமாக ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கூல் டோனையுமே சேர்த்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இவங்கெல்லாம் இப்படி, அவங்கெல்லாம் அப்படி, நம்மளால் அது முடியலையே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்களால் எது முடியுமோ, உங்களுக்கு மெமரைஸ் பண்ணி பண்ணுறது தான் ஈஸியாக இருக்குன்னு டூ இட். டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர் பீப்புள். நான் ஒரு இடத்துல படித்தேன், அதாவது பேசுகிறதோ எழுதுறதோ ரொம்ப ரொம்ப ஈஸி as long as you have a
கான்டென்ட் டு ஷேர். ஸோ உங்ககிட்ட ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ சப்ஜெக்ட் இருக்கணும்னா நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்களோ அதை பற்றி நீங்கள் ஜென்யூனாக ரீசர்ச் பண்ணியிருக்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியாஸ், ஃபேக்ட்ஸ், ஒப்பீனியன் எதுவாக வேணா இருக்கலாம். அது சரியாக இருக்குது, தப்பாக இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் ஒப்பீனியன் இருக்குங்கிறதெல்லாம் மேட்டரே இல்லை. ஆனால் அதை சொல்லக்கூடிய அந்த தருணத்தில் நீங்கள் ஃபுல்லி கன்வின்ஸ்டாக இருக்கணும். நீங்கள் அந்த ஐடியாவை ஒத்துக்கிட்டு இருக்கணும். அந்த கன்வின்ஸ்டு மைண்ட் செட்டோடு நீங்கள் போய் ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணும்பொழுது தான் உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கே ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும். அந்த செல்ஃப் டவுட் உங்கள் வாய்ஸில் இருக்கும், உங்கள் பாடி லாங்குவேஜில் இருக்கும், எல்லா இடத்துலையும் தெரியும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் பேசக்குள்ளே உங்களுக்கே ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் போயிடும், ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ மேக் ஷுர் தட் நீங்கள் ஜென்யூனாக அந்த டாப்பிக்கை ரிசர்ச் பண்ணுங்கள். அதை ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை தேடி போங்க. நீங்கள் ஸ்பீச் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு டான்ஸ் ஆடுறது மாதிரி கிடையாது. நாட் ஜஸ்ட் டு என்டர்டெயின் த ஆடியன்ஸ். ஸோ அது ஏதாவது ஒரு கண்டென்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. யூ ஆர் கிவிங் த மெசேஜ். யூ ஆர் பீயிங் அட் த பொசிஷன் ஆஃப் அ டீச்சர். ஸோ ஒரு டீச்சர் முதல்ல தனக்கான கேள்விகளை எல்லாம் தேடி அந்த கேள்விக்கான ஒரு பயணத்தை எடுத்துகிட்டு போய் கன்வின்ஸ் ஆகி ஆன்சர்ஸை வச்சுருக்கணும். அதையும் தாண்டின கொஸ்டின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வரும். அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலை நம்ம இருக்கணும். ஆனால் எந்த ஒரு ரீசர்ச்சுமே இல்லாமல், எந்த ஒரு ப்ரிப்ரேஷனுமே இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது. தட் இஸ் நாட் ஆக்சுவலி த ரைட் திங் டு டூ. அது ஆனஸ்டியும் இல்லை. ப்ளஸ் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் இருக்காது. நம்ம தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு குறை சொல்லிட்டு தான் இருப்போம். ஸோ டூ த ப்ராப்பர் ரிசர்ச் அண்ட் மேக் ஷுர் யூ ஆர் கன்வின்ஸ்ட். ஸோ உங்களுக்கு அப்போ தான் கான்ஃபிடென்ஸ் வரும். அண்ட் மேக் ஷுர் தட் உங்களுக்கு மனசுக்குள்ளே வரக்கூடிய அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் ஜென்யூனாக ஆன்சரை கண்டுபிடிச்சிருங்க. அப்படி அந்த கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் கன்வின்ஸ் ஆகலை ஒரு விஷயத்தில் அப்படின்னா அந்த விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க. அதை பற்றி பேசவே பேசாதீங்க. தட்ஸ் நாட் த டாபிக் யூ ஷுட் பி டாக்கிங் அபவுட். பெரிய பெரிய கிமிக்கெல்லாம் பண்ணி பண்ணுறவங்களை விட ஜென்யூன் மெசேஜ் கொடுக்குறவங்க தான் ஆடியன்ஸோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். ஏப்ரஹாம் லிங்கன் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன், அமெரிக்காவுடைய கருப்பின மக்களின் விடுதலைக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்தவர். ஸோ அவர் நிறைய இடங்களில் ஸ்பீச் கொடுக்க போனப்ப அவர் கூட ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியும் போனாங்க. மக்கள் ஏப்ரஹாம் லிங்கனோட ஸ்பீச்சை கேட்டு கன்வின்ஸ் ஆனதை விட இந்த அம்மாவோட ஸ்பீச்சை கேட்டு தான் நிறைய பேர் கன்வின்ஸ் ஆனாங்க. ஸோ இப்போ இந்த அம்மாவோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது கூட யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் அவங்க சொன்ன மெசேஜ் மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. என்னன்னா, கருப்பின மக்களுக்கு விடுதலை வழங்கணும். ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தான். அவங்களுக்கு விடுதலை வழங்கும் பொழுது தான் நம்மளோட கண்ட்ரி அடுத்த ஒரு ஸ்டேட்டஸுக்கு போகும். நம்ம ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல கண்ட்ரியாக இருப்போங்கிறது ஏப்ரஹாம் லிங்கனோட பலவிதமான வாதங்கள்னால பேசிட்டு இருந்தார். அந்த அம்மா ஒன்றே தான் சொன்னாங்க. அவங்களுடைய மகன் இந்த நிறவெறியாளர்களால் குளத்தில் அமுக்கி கொல்லப்பட்டான், அவனுடைய தந்தை கண் முன்னாடியே. இந்த மெசேஜை அவங்க அழுதுகிட்டே அவங்க சொல்லும் பொழுது, தயவு செஞ்சு இதை விட்டுடுங்க இந்த நிறவெறிய அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது மக்களால் கன்வின்ஸ் ஆகாமல் இருக்க முடியல. ஸோ ஷீ கன்வின்ஸ்ட் பீப்புள். அந்த மெசேஜ், அந்த ஜென்யூனிட்டி, அவங்க ஒரு பெரிய பப்ளிக் ஸ்பீக்கர் இல்லை, அவங்க பப்ளிக் ஃபிகர் இல்லை, அவங்க ஒரு அரசியல்வாதியும் இல்லை. ஆனால் அவங்க கிட்ட ஒரு உண்மை இருந்தது. அந்த உண்மை கன்வின்ஸ்ட் பீப்புள். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஒரு ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மானிகா லியூவன்ஸ்கி, பில் கிளின்டனோட கனெக்ட் ஆகி பேசப்பட்ட அந்த பெண்மணி. ஸோ 2000 அதை ஃபஸ்ட்டு ஸ்கேண்டல் அவங்களோடதாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட் ஜஸ்ட் ஷுக் த வேர்ல்டு. எல்லாருக்குமே அது அந்த பெண்ணை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்லாம் யோசிக்கக்கூடிய மனநிலை அன்னைக்கு யாருக்குமே இல்லை, இன்றைக்கும் இல்லை. ஸோ ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு ஸ்லீசியான சப்ஜெக்ட் கிடச்சிச்சு, அதை பற்றி மக்கள் பேசி தள்ளிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு பல வருஷங்களுக்கு பின்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி மானிகா அதை பற்றி ஒரு டெட் டாக் கொடுக்குறாங்க. She said she was very, very, very nervous. ஏன்னா இந்த உலகமே அவங்கள அவ்வளோ தூரம் ஒரு ரெடிக்யூல் பண்ணியிருக்கு, அவ்வளோ தூரம் ஒரு கேலி பேசியிருக்கு. இப்போ அதே டாப்பிக்கை பற்றி நாம் பேச போகிறோமே அப்படின்னு சொல்லி அவங்க apparently she was very nervous. ஆனால் அவங்க மக்கள்கிட்ட உண்மையை சொன்னாங்க. இதுதான் நடந்தது. See, I was in love with the president and he was in love with me. ஆனால் இது வெளியில்
ப்ரோக் அவுட் ஆன உடனே, இந்த மெசேஜ் வந்த உடனே அவர் என்னை கை விட்டுட்டாரு. எனக்கு சப்போர்ட் பண்ணல. அவர் தன்னை காப்பாத்திக்கிறது, தன்னோட பதவியை காப்பாத்திக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஸோ நான் வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டேன். இதுதான் நடந்தது, இப்படிதான் என்னோட வாழ்க்கை போச்சு அப்படின்னு ஜென்யூனா சொன்ன உடனே அந்த ஆடியன்ஸ் இமீடியட்லி கனெக்ட் ஆகிட்டாங்க. 23 வயசுல எனக்கு அவ்வளோதான் அறிவு இருந்தது. நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இதனால நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவங்க பேசும்பொழுது ஆடியன்ஸ் அப்ரிஷியேட்டட் ஹர் சைட் ஆஃப் த ஸ்டோரி. இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிளை வந்து ஆர்ட் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் டேல் கார்னிகி தான் எழுதியிருக்காரு. ரிச்சர்ட் டியூரர் அப்படின்னு ஒரு 13 வயசு பையன், கென்யாவில் இருந்த ஒரு மாடு மேய்க்கிற பையன். அவனோட ஸ்பீச் டெட் டாக் வந்து சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இப்போ கூட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் என்ன கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து ஒரு மாடு மேய்க்கிற பையன். அந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா, அங்கே பக்கத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்லேருந்து நிறைய சிங்கம்லாம் வந்து அந்த மாடு ஆடுங்களை அவனோட கேட்டில் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுடுது. ஸோ இது அவனுக்கும் அவனுடைய ஃபேமிலி அந்த சொசைட்டிக்கே ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஸோ இவங்க எல்லாரும் காலங்காலமாக பலவிதமான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த சிங்கத்தை விரட்டுறதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த பையன் ஒரு சிம்பிளான விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். என்னன்னா, இந்த ஃப்ளாஷ் லைட் பார்த்தீங்களா, மூவிங் லைட் இருக்குல்ல, லைட் இப்படி அங்கே இங்கே மூவ் ஆச்சுன்னா அதை பார்த்து சிங்கங்க பயப்படுது அப்படின்னு. மூவிங் லைட்ஸ் ஸ்கேர்ஸ் த லயன் அப்படின்னு அவன் வந்து ஒரு அப்சர்வ் பண்ணுறான். அப்சர்வ் பண்ணிவிட்டு அவனோட அந்த கேட்டில் ஃபீல்டில் அங்கே மாடு கட்டி இருக்கிற இடத்துல அந்த லெட் லைட்ஸ் வைக்கிறான். ஸோ ஒன்று ஆஃப் ஆகும்போது ஒன்று எரியிற மாதிரி, அந்த நம்ம கல்யாண வீட்டிலலாம் அந்த போடுவாங்கள்ல, ஒரு லைட் ஆஃப் ஆகும்போது அவ்வளோதான். அதை பார்த்து சிங்கம்லாம் பயந்து பின் வாங்கிடுது. ஸோ இந்த விஷயம் அவன் கண்டுபிடிச்சதுங்கிறது சாதாரணமாக இருந்தாலும் அந்த ஊர் மக்களுக்கு அது ரொம்ப 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 பெரிய விஷயம். ஏன்னா அவங்களோட பொருளாதாரமே, அவங்களோட வாழ்க்கையின் ஆதாரமே அந்த பசு மாடு வளர்த்துல தான் இருக்குது. ஸோ அதை வந்து அந்த சிங்கம் வந்து சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது இவங்களோட வாழ்க்கை ஆதாரமே ஆட்டங்கட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஸோ இந்த சின்ன விஷயத்த இவன் கண்டுபிடிச்சி சொன்ன உடனே எல்லார் வீட்லேயும் அதே மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கங்கள்லாம் அந்த கிராம பக்கமே வராமல் ஓடி போயிடுச்சு. இந்த விஷயத்த கண்டுபிடிச்ச இந்த பையனை கூட்டிகிட்டு வந்து டெட் டாக் ஒரு டாக் கொடுக்க வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் வெரி நர்வஸ். அவனால் ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணி அந்த விஷயத்த வந்து ரொம்ப சொல்லவே முடியல. அவனுக்கு பெரிய கிமிக் கிடையாது. அவனோட பாடி லாங்குவேஜில் ஒரு பெரிய இப்படி பேசணும், அப்படி பேசணும், கையை ஆட்டி பேசணும், மேடையை தட்டி பேசணும், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. அவன் வந்து அவனோட ஸ்டோரியை ஜென்யூனாக சொல்கிறான். ஒரு 2-3 தடவை சொல்ல ஆடியன்ஸ் வந்து ஓ அப்படியா அப்படின்னு கனெக்ட் ஆக ஆக அவனோட ஸ்டோரியை சொல்கிறதுல அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. ஸோ த பவர் ஆஃப் த ஸ்பீச்சஸ், த ஜென்யூனிட்டி, அந்த ஆத்தென்டிசிட்டி தான் அங்கே பவரே. ஸோ நீங்கள் உங்களோட சப்ஜெக்டை நீங்கள் ஓன் பண்ணிங்கன்னா தட் கிவ்ஸ் யூ அ பவர் ஆட்டோமேட்டிக்லி. இன்னைக்கு பார்த்தா அவனோட டெட்டாக்கு நீங்கள் கூட போய் தேடி பார்க்கலாம். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்க்குறாங்க. ஏன்? வாட் இஸ் இட்? மோனிகா லியூன்ஸ்கி கிட்ட என்ன இருந்தது? அந்த அம்மா லைஃப்லேருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? வாட் இஸ் தட் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் தீஸ் பீப்புள்? அவங்களோட ஸ்டோரியை, அவங்களோட மெசேஜை, அவங்க சப்ஜெக்டை ஆத்தென்டிக்காகவும் உண்மையாகவும் ஷேர் பண்ணுறாங்க. That is the most important part of any speech. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்பீச்சை ஓன் பண்ணுங்கள், உங்களோட கண்டென்ட்டை, உங்களோட சப்ஜெக்டை ஓன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்ஜெக்டை நீங்கள் ஓன் பண்ணுறது முதல் விஷயம். 2வது விஷயம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் டோன், உங்கள் ஜெஸ்டர், நீங்கள் கையை எப்படி வச்சுக்க போகிறீங்க, கையை எப்படி ஆட்ட போகிறீங்க, எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் அ நியூ ஸ்பீக்கர், எது எந்தெந்த நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு நர்வஸ்னஸை கொடுக்கும்னு உங்களால் சொல்லவே முடியாது. ஸோ மேக் ஷுர் அது உங்களுக்குள்ளேயே இறங்குற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து உங்களுக்கு டைம்டு ஸ்பீச்சாக இருந்ததுன்னா கண்டிப்பாக டைமர் வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ். ஸோ இப்போ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, யூ ஓன் யுவர் ஸ்பீச். இப்போ நீங்கள் ஸ்டேஜுக்கு போக போகிறீங்க. இப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம், நிறைய தண்ணி குடிங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஹைட்ரேட்டடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறையா தண்ணி குடிச்சிங்கன்னா தான் உங்களோட பாடியில் அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன் நிறையா சுரக்கும். அட்ரினலின் இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் வரும், தைரியம் வரும். ஸோ அட்ரினலின் நான் ஏற்கனவே இது நிறைய தடவை சொல்லியிருக்கேன். உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே உங்கள் உடம்புல நடக்கக்கூடிய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். அந்த ரியாக்ஷன்ஸை நீங்கள் ரூயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எமோஷன்ஸ் சேஞ்ச் ஆகிடும். அட்ரினலின் கம்மி ஆயிடுச்சுன்னா யூ வில் பி வெரி வெரி அஃப்ரைட் அண்ட் நர்வஸ்.
ஸோ ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். எவ்வளோ வாட்டி பாத்ரூம் போனோம்னாலும் போயிட்டு வந்துடுங்க பிஃபோர் ஹிட்டிங் த ஸ்டேஜ். ஸோ அந்த விஷயம் வந்து ஒரு ஒரியாக உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கவே கூடாது. அடுத்தது எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் கம்ஃபர்டபுள், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸோ அதை போடுங்க. உங்களுக்கு வேஷ்டி கம்ஃபர்டபுள்னா டூ இட், புடவை கம்ஃபர்டபுள்னா அது கட்டுங்க. ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு ஒரு கோட் போட்டு ஜாக்கெட் போட்டவங்க தான் பெரிய அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஊரில் இருக்கிற எந்த பேச்சாளர் அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்காரு? ஸோ உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டிங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருக்க முடியுமோ அந்த ட்ரெஸ்ஸை கட்டுங்க. அந்த ட்ரெஸ் தூக்கிக்குமா, இப்படி ஆகிடுமா, அப்படி ஆகிடுமா, அதெல்லாம் நீங்கள் வந்து பேசும்பொழுது யோசிச்சுட்டு இருக்க முடியாது, யோசிக்கவும் கூடாது. ஸோ அதெல்லாமே ஒரு பெரிஃபரல் விஷயமா ஆகிடணும். அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை போடுங்க, அவ்வளோதான். மற்றவங்க என்ன சொன்னாலும் இதுக்கு இதுதான் ட்ரெஸ் கோடு அப்படின்லாம் சொன்னால் கூட டோன்ட் ஒரி அபவுட் இட். Because they are not going to face the audience. You are going to face the audience. You are the leader, you are the master, you are at the spotlight. So you decide for yourself. அடுத்தது நீங்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சில பேர் இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கு அவங்க டிஸ்அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு கூட அர்த்தம் இல்லை. அவங்களோட திங்கிங் ஃபேஸ் அது. ஏதாவது ஒன்று கவனிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் அப்படி முறைச்ச மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து ரூட் பீப்புள்னு அர்த்தம் இல்லை. தட் இஸ் தேர் திங்கிங் ஃபேஸ். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அது உங்கள் கான்ஃபிடென்ஸை குறைக்குது அப்படின்னா அவங்கள பார்க்காதீங்க. யார் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிரித்து தலையாட்டி யார் பார்த்தா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குதோ அவங்கள பாருங்கள். அப்படியே எல்லா ஆடியன்ஸையும் கொஞ்சம் சுற்றி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட மட்டும் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு வந்துடக்கூடாது. ஜஸ்ட் லுக் அட் பீப்புள்ஸ் ஃபேஸஸ். அவங்கள உங்கள் குழந்தைங்க மாதிரி நினச்சிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. அதே மாதிரி மேலேயே பார்த்து பேசுவாங்க சில பேர், தரையவே பார்த்து பேசுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆடியன்ஸ் கேனாட் கனெக்ட் வித் யூ. ஸோ ஜஸ்ட் லுக் அட் த ஆடியன்ஸ். ஆனால் உங்களுக்கு டெலிபரேட்டாக யாரையாவது பார்த்து பயமாக இருக்குது அப்படின்னா அவங்கள அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்காக எல்லாரையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு எங்கேயோ பார்த்துட்டு பேசக்கூடாது. அடுத்தது பேசும்பொழுது ஒரு வார்த்தையை மிஸ்ப்ரனவுன்ஸ் பண்ணிடுறது, ஒரு விஷயத்த மறந்து போயிடுறது, இதெல்லாம் ரொம்ப 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 சகஜம். ஸோ ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் விஷயம், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க, மறந்தீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், ஆடியன்ஸ்க்கு அது தெரியாது. இது ஒன்றும் ஒரு என்ன சொல்கிறது, மனப்பாட போட்டி கிடையாது. ஸோ ஆடியன்ஸுக்கு தெரியாது நீங்கள் எதை மறந்தீங்க அப்படின்னு. நீங்கள் திகச்சு நின்று முழிச்சு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா தான் ஆடியன்ஸுக்கு தெரியும் இவங்க எதையோ மறந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் மூவ் ஆன். அடுத்த விஷயத்தை பற்றி பேசுங்க. திருப்பியும் அந்த விஷயம் ஞாபகம் வந்ததுன்னா, ஏன் நான் அப்போவே சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அந்த விஷயத்தையும் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல பேச்சாளராக இருக்கணும்னா உங்களுக்கு நிறைய வார்த்தைகளில் நிறைய ஆளுமை இருக்கணும், மொழி ஆளுமை நிறையா இருக்கணும். ஸோ ஒகேபுலரி நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே மைண்டில் ஒரு ஆல்டர்னேட் வேர்டை வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி வென் யூஆர் ஸ்பீக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ லைவ் ஆடியன்ஸ். இந்த வேர்டு மறந்தால் அந்த வேர்டு ஞாபகம் வரணும். அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட் வேர்ட், நிறைய அந்த பூல் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து உங்கள் மண்டைக்குள்ளே இருக்கணும். ஸோ அது எப்படி வரும்னா நீங்கள் நிறைய படிக்கும் பொழுது, நிறைய கேட்கும் பொழுது அப்போ தான் அந்த வேர்ட்ஸ் வரும். ஒகாபுலரி வந்து அப்போ தான் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தட் இஸ் சம்திங் யூ ஹேவ் டு டூ. எஸ்பெஷலி அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில். உலகம் பூரா எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட் பற்றிலாம் பேச போகிறீங்களோ அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு நல்ல மொழி ஆளுமை இருக்கணும். ஸோ பி அவேர் ஆஃப் தேட். ஸோ இன்றைக்கி இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் செல்ஃபோன்ஸ் இருக்குது, கேமராஸ் இருக்குது, எல்லாராலையும் முடியும். நீங்கள் உங்களை ரெக்கார்ட் பண்ணி உங்கள் ஸ்பீச்சை நீங்களே கேட்டுக்கிட்டு உங்களை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களால் தாராளமாக முடியும். ஸோ ப்ராக்டிஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர், ப்ராக்டிஸ் இன் த பாத்ரூம். ரெக்கார்ட் பண்ணி நீங்களே உங்கள் ஸ்பீச்சை வந்து கேளுங்க. எந்த இடத்துல நான் மிஸ்ப்ரனவுன்ஸ் பண்ணுறேன், எங்கே எனக்கு மோர் ப்ராக்டிஸ் தேவைப்படுது, என்னோடய ஜெஸ்டர்ஸ் எப்படி இருக்குது, நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், நான் பார்க்குறேன்னா, அதெல்லாம் பார்த்துட்டு நீங்களே கொஞ்சம் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம், யூ ஷுட் நோ யுவர் ஆடியன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க, ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் முன்னாடி பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டா டேபிள், கிராஃபு அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் பற்றி ரீசர்ச் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் ஒரு காமன் ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து பேசும்பொழுது நீங்கள் அந்த மாதிரிலாம் பயங்கரமான டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே தூங்கிடுவோம். ஏன்னா எங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியாது இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஆடியன்ஸ் பற்றி தெரியணும். உங்கள் ஆடியன்ஸ் உங்கள் ப்ரொஃபஷன் சார்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா யூ கேன் கோ ஆஸ் டீப் ஆஸ் யூ வாண்ட். பட் இன் ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தாங்கன்னா ஒரு ஜோக்கோட,
ஒரு காமன் ஃபேக்ட்ஸை யூஸ் பண்ணி அது எங்கள் லைஃப்பில் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறது, டேட்டா டேபிள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பிக்சர்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸ்டோரிஸ், எஸ்பெஷலி ஸ்டோரி ஆஃப் இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப் எடுத்து இவங்க லைஃப் இப்படி எஃபெக்ட் ஆகிருக்கு, இப்படி மாறி இருக்கு, அந்த மாதிரி சொல்லும் பொழுது ஒரு காமன் ஆடியன்ஸால் அதோட இம்பேக்ட், நீங்கள் சொல்கிற மெசேஜோட இம்பேக்டை ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஜோக்ஸை ஆட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஜோக் சொல்லி சிரிக்க வச்சு ஒரு எமோஷ்னல் ஆக்கி அழ வைக்கிற ஸ்பீக்கர் தான் சூப்பர் ஹிட் ஸ்பீக்கர் ஆவார், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனால் அந்த ஜோக் வந்து உங்களோட டிக்னிட்டியை குறைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் டிக்னிட்டியை குறைச்சிக்கிட்டு ஒரு விஷயத்த பேசும்பொழுது நீங்கள் காலம்பூராவும் அந்த க்ரௌட் புல்லிங் ஸ்பீக்கராக தான் இருப்பீங்க. யூ வில் நெவர் பிகம் a leader, you will never move to the next platform. ஸோ நீங்கள் ஜென்யூனாக கன்வின்ஸ் ஆகலை, உங்களை பற்றி அந்த மாதிரி ஒருத்தர் ஜோக்ஸ் சொன்னால் உங்களுக்கு பிடிக்காதுன்னா இன்னொருத்தரை பற்றியும் அந்த மாதிரி ஒரு சீப்பான ஜோக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா காலம்புறம் நீங்கள் மக்கள் மனசில் ஒரு சீப்பான ஸ்பீக்கராகவே நின்றுடுவீங்க. உங்கள் ஸ்பீச்சை நிறையா கேட்பாங்க, பார்ப்பாங்க, ஆனால் உங்களை மதிக்க மாட்டாங்க. ஸோ ப்ளீஸ் டு நாட் டூ தட். அடுத்தது, நீங்கள் பேசும்பொழுது ஏதோ ஒரு மெசேஜை தான் பேசுகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை தான் பேசுகிறீங்க. ஸோ அந்த விஷயத்துக்கான ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பாக சொசைட்டிலேருந்து வரும். யூ ஹாவ் டு பி எக்ஸ்பெக்டிங் தட். ஸோ ஆர்கியூமெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும், ஆப்போசிட் பாயிண்ட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். முக்கால்வாசி சமயங்களில் ஜென்யூனாக ஒரு ஆப்போசிட் பாயிண்ட்டை மக்கள் எடுத்துகிட்டு வருவாங்க. சில சமயங்களில் ஒரு பர்சனல் வெண்டேட்டாவோடு எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்துருக்க முடியாமல் ஏதோ ஒரு எரிச்சலில் உங்கள் மேலே காமிப்பாங்க. ஸோ இந்த எல்லா மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸும் உங்கள் முன்னாடி வரும். யூ ஹாவ் டு பி ரெடி டு ஃபேஸ் இட். ஸோ ஒரு ஆர்கியூமெண்ட்டை ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து ஒரு கேள்வியை வச்ச உடனே அந்த கேள்விக்கு டைரெக்டாக பதில் சொல்ல ஆரம்பிக்காதீங்க. அந்த கேள்வி கேட்ட பர்சனை மேக் தம் எக்ஸ்பிளைன் மோர், இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இன்னும் என்ன சொல்ல வரீங்கன்னு இன்னும் ஸ்பீக் மோர் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்கள இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். எந்த பாயிண்டில் அவங்க உங்களோட டிஃபர் ஆகுறாங்கங்கிறத இன்னும் சொல்லுங்கள். மோஸ்ட்லி அவங்க சொல்லும்பொழுது அவங்களுக்கே புரிஞ்சிடும் அவங்க ஏதோ ஒரு தப்பான ஒரு ஐடியாவோட வந்திருக்காங்க அப்படின்னு. அவங்களுக்கே நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒத்துப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அக்செப்ட் இட் அண்ட் ரெஸ்பெக்ட் தெம். ஸோ அப்படி இல்லை, கண்டிப்பாகவே உங்ககிட்ட ஒரு விஷயம் தப்பாக இருக்குது, அவங்க சொல்கிற ஒரு ஃபேக்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பி ரெடி டு லேர்ன் இட், அக்செப்ட் இட் வித் டிக்னிட்டி. அப்படியா, எனக்கு இந்த விஷயம் சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க, எனக்கு புரியாமல் இருந்தது, இப்போ புரிஞ்சிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ்னு எல்லோரும் முன்னாடியும் பப்ளிக்காக அக்செப்ட் பண்ணுங்கள், அவங்களையும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஆனால் அவங்க ஒரு வெண்டேட்டாவோட வேணும்னே உங்ககிட்ட வம்பிழுக்கிறதுக்காக பேசுகிறாங்கன்னா யூ ஷுட் பி ரெடி டு டேர் தெம் டவுன். அப்போது மக்கள் உங்களை அக்செப்ட் தான் பண்ணுவாங்க, உங்களை அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் தெரியும் இல்லையா. ஸோ நம்ம ஆடியன்ஸ் கூட தே ஆர் ஆல்சோ நாலேஜபிள், அவங்களும் நல்லா அறிவாளிங்க தான், அவங்களுக்கு தெரியும் இவங்க உங்ககிட்ட வேணே வம்பெடுக்கிறாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் டேர் டவுன் பண்ணும்பொழுது உங்களை பற்றியதான மரியாதை மக்கள் மனசில் கூட தான் செய்யும். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது உங்கள் ஸ்பீச் வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்பீச்சாக இருக்கும். நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்பீக்கராக ஆக முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. see you in the next video. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ளதாக இருந்ததுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த யங் ஜெனரேஷன், யங் அடல்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.